ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா மதுரை வாடிப்பட்டியில் எங்கள் குலதெய்வ பூஜைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இன்றைக்கி டே 1. அதனால் முதல்ல ஐனாரப்பனுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு வரலான்னு எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்குறோம். இப்போ அதுக்கு தான் சீர்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. நாங்கள் எங்கள் பங்காளிங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பெரிய பூஜை பண்ணுவோம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் எங்களுக்கு. நான் எங்கள் ஃபேமிலி எல்லோரும் கலந்துக்கிட்டோம். எங்களோட அண்ணன், பெரியம்மா, சித்தப்பா, சித்தி, மாமா, அத்தை எல்லாரையும் பார்த்தோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள்கிட்டையும் நான் இதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். பாருங்கள், ஐனாரப்பனுக்கு மாலை, அப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் அவருக்கு வேஷ்டி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் இப்போ போயிட்டுருக்கக்குள்ளே எங்களோட பாட்டிங்கெல்லாம் சேர்ந்து ஒரே டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா சீரை எடுத்துகிட்டு போகக்குள்ளே ஆட்டம் போட்டு தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் நல்லா ஜாலியாக ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அதையும் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு நாம் அடுத்து கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஏன்னா ரொம்ப தூரம் இல்லைங்களா, அதனால் நடந்தே தான் போகணும் இங்கேருந்து. ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறது, அவ்வளோ தூரம் நடக்க முடியாது அப்படின்றனால நாங்கள் டக்குன்னு அங்கேருந்து ஜீப்பு, வேனு அப்படிலாம் வச்சுருந்தாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். கோயில் ரொம்ப அவுட்டரில் தான் இருக்கும். அதனால் அங்கே போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் அப்படி சொல்லிட்டு நாங்கள் இது வெஹிக்கிள் யூஸ் பண்ணி போயிட்டோம் கொஞ்ச நேரத்துலையே. இப்படி தான் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். கோயிலுக்கு போகிற இந்த இன்பிட்வீன் கேப்பில் இவங்கெல்லாம் செமையாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஐயோ, இதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது, இது வருஷம் வருஷம் நடக்கணும், இதே மாதிரி நம்ம சந்தோஷமாக கலந்துக்கணும், எல்லோரும் நல்ல என்ன சொல்கிறது ஆரோக்கியமாக இதே போல் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் நம்ம இந்த சாமியை நம்ம சந்தோஷமாக கும்பிடணும் அப்படி சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஏன்னா நம்ம நினைக்கிறது தானே நடக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக இதே மாதிரியே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சிறப்பாக பண்ணுவோம். வருஷம் வருஷம் ஆனால் பல பூஜை நடக்கும். அதில் எல்லோரும் கலந்துக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் மற்ற வேலை இருக்கும். இப்போ நம்ம கோயிலில் ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்ட்ரன்ஸே. நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். கொடிமரம் இருக்குது இந்த சைடு, ஒரு ஐனாரப்பன், அப்புறம் சப்த கன்னிகள் மாதிரி இருக்குது. இது அதுக்கப்புறம் கோயில் தெப்பக்குளம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு சுற்றி இருக்க சாமி எல்லாரையும் பார்த்துட்டு வந்தோம். இது துர்க்கை, அதுக்கப்புறம் குரு, அதுக்கப்புறம் குரு லிங்கோத்பவர் எல்லோரும் வந்திருந்தாங்க. இது ஐனாரப்பன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு குதிரையெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க வேண்டிக்கிட்டு. முடிச்சுட்டு நம்ம ஐனாரப்பன் பார்க்க வந்தாச்சு. அவங்களுக்கு எடுத்துகிட்டு வந்த சீரெல்லாம் தூக்கி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் சாமி கும்பிடக்குள்ளே நாங்கள் ஜென்ஸு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிடுவாங்க. அவங்க தான் அந்த இதுக்குள்ளேயே நிற்பாங்க, கோயிலுக்குள்ளேயே நிற்பாங்க. அவங்க அதுவும் இல்லாமல் வாய் கட்டிக்கிட்டு தான் சாமியே கும்பிடுவாங்க. அதை பாருங்கள், பூசாரி வாய் கட்டி அந்த துண்டு வச்சு கட்டிட்டு தான் பூஜையை ஆரம்பிக்கிறாரு பாருங்கள். இதே மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். முதல்ல கோயிலில் உள்ள எல்லா சாமிக்கும் இந்த மாதிரி புகை போட்டு வருவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி புகை போட்டு முடிச்சுட்டு தான் இவருக்கு பூஜை பண்ணுவாங்களே. ஏன்னா அது அப்படி தான் முறைப்படி பண்ணணும் போல். அதனால அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே எல்லா பங்காளிகளும் போகிறாங்க. போயிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இவருக்கு மெயின் துண்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்குள்ளே அந்த மாலை எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்த எல்லாத்தையுமே அவருக்கு போட்டாச்சு. இதுக்கப்புறம் சாமி கும்பிட வேண்டியதான். சாமி கும்பிட்டுட்டு சக்கரை பொங்கல் வெளியில் வச்சுருக்காங்க. இப்போது சாமிக்கு அந்த சக்கரை பொங்கலை வச்சு படையல் பண்ணி சாமி கும்பிட்டாச்சு. தீபாரத்தனை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக போணுச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல திருப்தியாக இருந்துச்சு. இந்த தடவை ஐனாரப்பன் கோயிலுக்கு வந்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எந்த வருஷமும் இல்லாமல் இன்றைக்கி இந்த வருஷம் நிறையா பேர் வந்திருந்தாங்க.
இதே போல் வருஷம் வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து கலந்துக்கணும், இதே போல் சந்தோஷமாக எல்லோரும் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிகிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.